தாவேகாவுக்கென தனி கொள்கை கிடையாது. திமுகவிலிருந்து 2 இட்லி, அதிமுகவிலிருந்து 2 தோசையை எடுத்து விஜய் உப்மா கிண்டுகிறார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். 26 தேர்தல்ல விஜய் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர் சொல்லவே இல்லையே. நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுறீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம்? எப்படிப்பட்ட மாற்றம்? நேரடியாக பாயிண்டை மட்டும்தான் பேசுவோம் என்று கூறும் விஜய் இதுவரை ஒரு பாயிண்டையும் சொல்லவில்லை என்றும், வாரந்தோறும் 2 இடங்களில் நின்று பேசுவதுதான் அவரது பாயிண்ட் என்றும் சீமான் விமர்சித்தார். அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துரும். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. நாளைக்கு கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட். பாயிண்ட்னா என்ன? சாத்தியமில்லாததை சொல்ல மாட்டோம் என்று கூறும் விஜய்க்கு சாத்தியமில்லாததை செய்வதுதான் சாதனை என்று சொல்லி புரிய வையுங்கள் என கூறிய சீமான் தான் கூறினால் விஜய் கேட்க மாட்டார் என தெரிவித்தார். நாங்க சாத்தியமில்லாததை பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பெயர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். தனது கருத்துக்களை கேட்டு சிரிக்கும் சிலர் அதையே சினிமாக்காரன் கூறினால் ரசிப்பதாகவும் சீமான் தெரிவித்தார். இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் ட்ரோட எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறேன். என்னை நீ பார்த்து சிரிக்கிற. நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலையாத்திமா காடுகளுக்கு மாநாடு போடுறேன். இதான் பெரிய இவனாச்ச. பனைமரம் நாயாரி பனைமரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனைமரம், அது ஒரு சாதி மரம். இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்லை, நீதி மரம் ஆயிருதா? சமூக நீதி மரம் ஆயிருதா? மரங்களை நட்டா, நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்ச. இப்ப நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்க மார்க் போடுறோம். அது சீமான் சொன்னா சிரிக்கிறது, என்ன சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய், உங்களை எல்லாம் மூச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.